friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப கிறிஸ்பியான ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்நாக். இது வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோல ஒரு ஃபிங்கர்ஸ். ஆமாங்க, இது வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு ஃபிங்கர்ஸ் ரெசிபி. எப்போதும் உருளைக்கிழங்குல நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ். இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்குல ஒரு தடவை செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க உருளைக்கிழங்குல செய்யவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இது. சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு நான் ஒரு 15 நிமிஷம் ஆவியில வேக வச்சிருக்கேன். ஒரு சிலர் வந்துட்டு குக்கர்ல கூட வேக வைப்பாங்க, இல்ல தண்ணிக்குள்ள போட்டு வேக வைப்பாங்க. ஆனா அதை விட பெஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி ஆவியில வேக வைக்கிறது. ஆவியில் வேக வைக்கும் போது நமக்கு அதோட அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் அப்படியே இருக்கும், தண்ணியில போகாம. நம்ம வந்துட்டு இந்த கட்லெட் மாதிரி ஐட்டம் இல்ல ஃபிங்கர்ஸ் மாதிரி ஐட்டம் செய்யறோம்னா இந்த மாதிரி ஆவியில வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப தண்ணி பதம் இருக்காது இந்த கிழங்குல. இப்போ இதை வந்துட்டு வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குத்தி பாருங்க, ஒரு கத்தியோ இல்ல ஃபோர்க்கோ வச்சு இந்த மாதிரி உள்ள போச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா வெந்துருச்சு. நான் வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஆவியில வச்சிருப்பேன். இப்போ இதை ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு தோல் எடுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்துட்டு கையிலேயே ஈஸியா மேஷ் ஆயிடும். நல்லா வெந்திருந்ததுன்னா நல்லா கையிலேயே மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வந்துட்டு கொஞ்சமா பிரெட் க்ரம்ஸ் சேர்த்திக்க போறோம். ஒரு ஹோல்டுக்காக வேண்டி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா சேர்த்துறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கொஞ்சமா கொத்தமல்லி தலை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கொத்தமல்லி தலை போடலாம், புதினா போடலாம், வெங்காயம் கூட நீங்க வந்துட்டு ஃபைனா சாப் பண்ணி போடலாம். நான் இன்னைக்கு ஆனியன் போடல இதுல. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்ந்து பைண்ட் ஆகி ஒரு மாதிரி ஒரு டவ் மாதிரி வரணும். அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற இந்த சக்கரவள்ளி கிழங்கு மிக்சர் வந்துட்டு நம்ம ஒரு நீளமான ஃபிங்கர்ஸ் மாதிரி நம்ம செஞ்சு போறோம். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து கையில இந்த மாதிரி நீளமான சிலிண்டர்ஸா உருட்டிக்கோங்க. ரொம்ப லூஸா இருக்கிற மாதிரி தான் நீங்க இன்னும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீள ஃபிங்கர்ஸா உருட்டி வச்சுடுங்க. நம்ம எல்லா சக்கரவள்ளி கிழங்கு மிக்சரையும் இந்த மாதிரி நல்லா சன்னமா உருட்டியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு சன்னமா உருட்டிக்கோங்க. அப்பதான் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியா வரும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பிளேட்ல வந்துட்டு பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுல வந்துட்டு நம்ம ஒரு கார்ன்ஃபிளவர் தண்ணி விட்டு கரைச்சு இந்த டிப் பண்றதுக்காக ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்க போறோம். ஒரு தின்னான பேட்டர். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் போட்டிருக்கேன். இந்த கார்ன்ஃபிளவர்ல கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இல்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை வந்துட்டு நம்ம ஒரு பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு தின்னான பேட்டரா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யலாம்னா நம்ம இந்த ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல சக்கரவள்ளி கிழங்குல செஞ்சது, இதை வந்துட்டு இதுல டிப் பண்ணி இந்த பிரெட் க்ரம்ஸ்ல போட்டுருங்க. பிரெட் க்ரம்ஸ்ல வந்துட்டு இதை நல்லா பிரட்டிடலாம். இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ்ல பிரட்டிடலாம். பிரட்டி இதை வந்துட்டு நம்ம தனியா ஒரு பிளேட்ல வச்சிடலாம். எல்லா ஃபிங்கர்ஸையும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிரட்டியாச்சு, க்ரம் கோட்டும் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன செய்யலாம்னா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசர்ல வைக்க போறோம். ஃப்ரீசர்ல வச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அது நல்லா வந்துட்டு செட் ஆயிடும். எண்ணெயில போடும்போது அதிகமா பிரியாம நல்லா சூப்பரா வரும் கிறிஸ்பியா. அதனால இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை ஃப்ரீசர்ல வச்சிடலாம். ஒரு வடச்சட்டியில எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன் டீப் ஃப்ரை பண்றதுக்கு. நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு ஃபிங்கர்ஸ் வந்து ஃப்ரீசர்ல வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா செட் ஆயிருக்கும். இது எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃபிங்கர்ஸை ஒண்ணா போட்டுடலாம். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். அப்புறமேட்டு நம்ம அடுத்த சைட் டர்ன் பண்ணலாம். இப்போ லைட்டா டர்ன் பண்ணி விடுங்க. அடுத்த சைடு நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடும். பாருங்க, நல்லா கோல்டன் கலரா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சுங்க. பாருங்க, இவ்வளோ கிறிஸ்பியா சூப்பர் கிறிஸ்பியா நம்மளோட ஃபிங்கர்ஸ் வந்திருக்கு.
இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு ஃபிங்கர்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சர்விங் பிளேட்ல நம்ம வச்சிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் டொமேட்டோ சாஸ் விட்டு பரிமாறலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் டொமேட்டோ சாஸோட சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு சொல்லவே வேணாம், ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளோட சூப்பர் கிறிஸ்பி சக்கரவள்ளி கிழங்கு ஃபிங்கர்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.